இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆன்சியன்ட் அகோராஸ் என்று சொல்லப்படுது. பழைய அகோராஸ் அல்லது அகோராஸ்களுடைய இடம் என்று கூறப்படுகிறது. இதுதான் அந்த அத்தன்ஸில் அந்த காலத்தில் சென்ட்ரல் நகரமாக முக்கிய பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துக்கு முன்னராகவே கட்டப்பட்டதாகவும் மக்கள் சந்திக்கும் இடங்களாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுகள் கடல்கள் எல்லாம் இருந்த பகுதியாகவும் இந்த பகுதியை சொல்லப்படுது. பாண்டலிக் மார்பிள் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இதை கட்டுவதற்காக ஜூலியஸ் செசாரும் ஒகஸ்டஸும் கொடை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆகவேதான் இதுக்கு அகோராஸ் ரோமன் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் இதுக்கு மேலதிக விவரம் வேணும் என்று சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம். பழைய ஒரு நகரம் மார்க்கெட்டாகவும் கடைகளாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாகவும் இருந்த இடம் போர் காரணமாக இடிபாடு அடைந்து இன்று எஞ்சி இருக்கும் எச்சங்களாகவே இந்த சிறு சிறு தூண்கள் இருக்கின்றது. அதை அந்த அரசாங்கம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் பெறும் அந்த கட்டணத்தை கொண்டு அதை மீளுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஏழைப்பட்ட நாடாக இருந்தாலும் தன்னுடைய பழமைகளை பாதுகாப்பதில் சிறந்த நாடாக இருக்கிறது கிரீஸ் நாடு. அதற்காக அதற்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். அகோராஸ் இந்த பகுதிகளை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் முழுமையாக போதும். டிக்கெட் ஒன்று எடுத்தால் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய மியூசியம், இந்த அகோரா சிட்டி, இன்னும் கோயில் போன்ற இடங்கள் எல்லாம் அழகாக சுற்றி பார்த்து விடலாம். இல்லை என்று சொன்னால் 5 நாட்களுக்குள் இந்த இடங்கள் எல்லாம் அந்த டிக்கெட்டை வச்சு சுற்றி பார்க்கலாம். ஒரு டிக்கெட்டை வாங்கினால் 5 நாட்கள் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். ஒரு இடத்துக்கு ஒரு முறை தான் செல்லலாம். ஆனால் 5 நாட்கள் நாங்கள் அந்த இடங்களை ஒவ்வொன்றாக இருந்து பார்க்கலாம். இது பெருசாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்லை. சுற்றி அந்த கற்களை பார்த்துட்டு இருந்துட்டு வரலாம். களைப்பானவர்கள் தான் கொஞ்சம் அமர்ந்து ஆறாமர்ந்து போகணும். கோடைக்காலம் என்று சொன்னால் அங்கு இருப்பதற்கு பெருசாக இடம் இல்லை. எங்கேயாவது நிழலை தேடித்தான் நாங்கள் அமர்ந்து அதை பொறுமையாக பார்க்கணும். இதற்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குள்ளே போனால் ஒரு வெறும் கட்டிடம் ஒன்று இருந்தது. இங்கு பழமையான இறைவர்களாக 8 பேர் இருந்ததாக அறியப்படுகிறது. அதில் ஜோஸ் என்றவர் தான் அதில் முக்கியமானவர். அத்தனா என்றவும் முக்கியமானவர். அந்த அத்தனாவின் பேரை கொண்டுதான் இந்த அத்தன் நகர் அமைக்கப்பட்டிருக்குது. நான் அக்ரோபோலை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு அத்தனாவை பற்றியும் சில விவரங்களை தாரேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.